ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே கசக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. கிட்ஸாக கூட இருந்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஒரு இன்ச் 1 இன்ச் சைஸ் அளவுக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ எல்லா பாவக்காவும் இந்த மாதிரி நீட்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு இப்படி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுலேருந்து லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ அதை நம்ம கழுவி எடுத்துட்டா நமக்கு கசப்பு கொஞ்சம் குறையும். இது இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா சேர்த்து லேசாக சூடு பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இந்த சூடே இதுக்கு போதும், சரியாக இருக்கும். சீரகம் நல்லா வெடிக்குது. இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே நான் கொப்பரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். துருவி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவும் குறையவும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் பல்ஸில் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் நான். இதுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக தான் இருக்கணும். அடுத்ததை நம்ம இதை ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு. இதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் அப்படியே அலசிடுறேன். அலசி இதை ஃபில்டர் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். இதை நான் இப்போ ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த தண்ணி இரட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சது 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் பாதி வதங்கினதும் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கிறேன். பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சுருங்க. நடுவில் எடுத்து அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தீ மீடியமாகவே இருக்கட்டும். பாவக்காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து கலர் மாறி வரும்போது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம சேர்த்து கலந்துக்கணும். இதை சேர்த்து கலந்துட்டு நல்லா கலரி விடுங்க. தீ மட்டும் மீடியமாகவே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா போட்டதுக்கப்புறமா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கம்மியான தீலையே மசாலாவை சேர்த்து அப்புறம் நம்ம கிளறி விடணும். உங்களுக்கு ஏதாவது அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். நம்ம கிளறிட்டே இருந்தால் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். காய் வெந்த பிறகு நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம அடி பிடிக்காமல் மட்டும் கேர்ஃபுல்லாக கிளறிட்டு இருந்தால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பாவக்காய் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், யாருமே இதை வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.